அப்படியே மட்டும் கடை மட்டும் சாமி சாமி வெளியாயிரும் உண்டா சாமி சாமி வாடா போதுண்டா மால்தான் எடுத்துக்கீங்களா போதுண்டா பணலாம் எடுத்தாச்சு வாங்கடா அப்படின்னு மளிகை கடை பூட்டை உடைச்சு கடையில இருந்த பணம் மற்றும் பொருட்களை இளைஞர்கள் திருடிட்டு போகக்கூடிய பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. கொஞ்சம் கூட பயமே இல்லாம அதிகாலை பொழுதுல சாவகாசமா கடை பூட்ட உடைச்சு கடையில இருந்த பணம் மற்றும் பொருட்களை திருடிட்டு போயிருக்கக்கூடிய சம்பவம் கோவை மாவட்டத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரமடை பகுதியில மளிகை கடையில தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி அதிகாலை 4:52 மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததா கூறப்படுது. 4 இளைஞர்கள் கடையினுடைய பூட்டை உடைச்சு கடைக்குள்ள நுழைஞ்சு கடையில இருந்த பணம் மற்றும் பொருட்களை அங்கிருந்து திருடிட்டு போனதா கூறப்படுது. இந்த நிலையில தான் இளைஞர்கள் இப்படி கடை பூட்டை உடைச்சு ஷட்டரை திறந்து உள்ள இருந்த பொருட்கள் மற்றும் பணத்தை திருடிட்டு போகக்கூடிய காட்சி வெளியே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருந்திருக்கு. மேலும் அவங்க பேசக்கூடிய ஆடியோவும் அதுல பதிவாகி இருந்திருக்கு. அதுல அவங்க அங்கிருந்து போற அவசரத்துல ஒருத்தர் பணம்லாம் எடுத்தாச்சு வாங்க போலாம் அப்படின்னு அந்த இளைஞர்களை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சி தான் இப்போ இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பா போலீசார் விசாரணையில ஈடுபட்டு வரதா போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி அதிகாலை பொழுதிலேயே கடை பூட்ட உடைச்சு பணம் மற்றும் பொருட்களை திருடிட்டு போன சம்பவம் அந்த பகுதிவாசிகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.